Hello everyone, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டே 18 கிளாஸ்ல இருக்கோங்க. சக்சஸ்ஃபுல்லா 17 கிளாஸ் முடிச்சிட்டோம். அண்ட் நேத்து நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாரும் முடிச்சிங்களா? அஞ்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணீங்களா? பண்ணதான் அர்ஜென்ட் எப்படி வரும், அந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி வரும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ பண்ணி நேற்று டைம் இல்லை ஏதாச்சும் பண்ணி முடிக்காதவங்க கண்டிப்பாக எழுதி பாருங்கள், பேசி பாருங்கள். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம டே 18 கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வென் கிளாஸ்னா என்ன, இஃப் கிளாஸ்னா எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்றது தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ்ங்க. ஒரு இந்த பாதி இது ஒரு கிளாஸ், இது ஒரு பாதின்னு இது ஒரு கிளாஸ். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸில் பாதி இதுலேயும் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கலாம், இதுலேயும் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கலாம். ஸோ பாதியாக இருக்கிறது கிளாஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் ஆக முடியும். ஓகேங்களா? கிளாஸ்ங்கிறதுல எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் நான் கிளாஸஸ்னால் என்னன்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். அந்த கிளாஸை போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கூட டேக் பண்ணி விட்றேன் இந்த வீடியோன்னு. ஸோ இப்போ வந்து வென் கிளாஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக இது நடக்கும்னு உங்களுக்கே உறுதியாக தெரிஞ்சிருக்கும். இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு உறுதியாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வென் யூஸ் பண்ணணும். அதுவே இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, நீங்களே டவுட்டில் இருக்கீங்க. ஓகேங்களா? நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் நீங்களே ஒரு டவுட்டான ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா அப்போ இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள், when I go to Chennai, I will meet her. ஸோ நீங்கள் சென்னை போனீங்கன்னா நான் அவளை மீட் பண்ணுவேன். நான் சென்னை போனால் நான் அவளை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ கண்டிப்பாக நீங்கள் போக தான் போகிறீங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல இது வென் யூஸ் பண்ணுங்க. இதே சென்டென்ஸுங்க, இஃப் ஐ கோ டு சென்னை ஐ வில் மீட் ஹர். ஸோ இதே சென்டென்ஸ் தான் இங்கேயும். இஃப் ஐ கோ, நான் போனால் கண்டிப்பாக அவளை மீட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் போவீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. போகவும் வாய்ப்பு இருக்கு, போகாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போவீங்க டவுட்டில் இருக்கிறப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக இஃப்பை போட்டுருங்க. இதே மாதிரி இந்த வென் எப்போ வரும், கண்டிப்பாக போறீங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே வந்து வென் போட்டுருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வந்து இஃப் கிளாஸஸ் பற்றி கொஞ்சம் டீப்பாக போகலாங்க. எங்கெங்கே நம்ம இஃப் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக போகலாம். இப்போ இஃப் கிளாஸஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இஃப் கிளாஸஸை வந்து ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப சிம்பிளுங்க இஃப் கிளாஸஸ். ஸோ நான் ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு டீச் பண்ணி இப்பயே உங்கள் மைண்டுக்குள்ளே நான் ஏற்றிடுறேன். ஆனால் ப்ராக்டிஸ் உங்கள் சைட்லேருந்து ப்ராக்டிஸ் முக்கியங்க. ஓகேங்களா? இஃப் கிளாஸஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா 3 விதமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நேமெல்லாம் இப்போதைக்கு நம்ம வேண்டாம். ஃபஸ்ட்டு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் பக்கத்தில் எப்பயுமே வில் வராது. வில்லுங்கிற வார்த்தை இஃப் பக்கத்தில் எப்பயுமே வராது. ஆனால் இஃப் கிளாஸ் இல்லாமல் அடுத்த ஒரு கிளாஸ் வரும் பார்த்தீங்களா? இஃப் கிளாஸில் எப்பயுமே இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே இஃப் இருக்கிற ஒரு சென்டென்ஸில் எப்பயுமே 2 கிளாஸஸ் இருக்கும். அதில் இஃப் கிளாஸ் இருக்கிற இடத்துல வில் வராது. இஃப் இல்லாமல் அடுத்த கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அங்கே தான் வில் வரும். ஓகே தானே? இதில் ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இல்லை? ஃபர்ஸ்ட் ரூல் இதுதான். நான் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் இஃப் இருக்கிற ஒரு சென்டென்ஸில் 2 கிளாஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து இஃப் கிளாஸாக இருக்கும், இன்னொன்று வந்து வேற ஒரு அடுத்த கிளாஸாக இருக்கும். அதில் எந்த கிளாஸில் இஃப் இருக்கோ அதில் எப்பயுமே வில் வராது. அது இல்லாமல் அடுத்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் வில் வரும். ஃபர்ஸ்ட் ரூல் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இஃப் இட் ரெயின்ஸ் the match will be postponed. இதுதாங்க சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸோட மீனிங் புரிஞ்சுக்கலாம். அதாவது இஃப் இட் ரெயின்ஸ், மழை அடிச்சதுன்னா, இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அதில் நம்ம என்ன சொல்ல போறோம்னா, மழை அடிச்சதுன்னா மேட்ச் வந்து போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க
அப்படின்னு இந்த சென்டென்ஸில் இருக்குது. புரியுது தானே? இஃப் இட் ரெயின்ஸ் த மேட்ச் வந்து போஸ்ட்போன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம எப்போ வில் யூஸ் பண்ணுவோம்? ஃப்யூச்சருக்கு. அதாவது இப்போ நம்ம பேசுகிற இஃப் கிளாஸ்னாலே, இப்போ நீங்கள் பேசுகிறீங்கனாலே மழை அடிச்சதுன்னா நீங்கள் பேசினாலே அது என்ன புரிஞ்சுது? இதுக்கு மேலே நடக்க போகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதா? ஸோ உங்களுக்கே தெரியும் ஃப்யூச்சர்னாலே வில் யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ இஃப் கிளாஸ்னாலே இதுக்கு மேலே நடக்க போகிறத பற்றி பேசுறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த வில்லுங்கிற கான்செப்டே வருது. இப்போ புரியுதா ஏன் வந்து இஃப் கிளாஸில் ஒரு வில் வருதுன்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இஃப் இட் ரெயின்ஸ் டென்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன், எல்லாம் மண்டையில் ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. கரெக்டாக? ரெயின்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் எப்படி இருக்கும்? ரெயின்டு, அப்புறம் ஃப்யூச்சர் வந்து வில் ரெயின், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இப்போது இது ரெயின்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இஃப் கிளாஸில் இந்த இருக்கிற இஃப் கிளாஸில் இந்த வேர்பு என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்குறது தான் நம்மளுக்கு மெயின். ஓகேங்களா? ஒரு இஃப் கிளாஸில் நீங்கள் பேசணுன்னாலே இஃப்போட கிளாஸ், இந்த இஃப் இருக்கிற இடத்துல இது ஒரு கிளாஸ், அது ஒரு கிளாஸு. ஆனால் இஃப் இருக்கிற கிளாஸில் இருக்கிற வேர்பு எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் மெயினான ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இஃப் இட் ரெயின்ஸ், அதாவது இதுக்கு மேலே மழை அடிச்சா, ரெயின்ஸ்னா கண்டிப்பாக இந்த சைடு வர்றப்போ இந்த மேட்ச் வில் கூட வரும். வில் பி போஸ்ட்பாண்ட். ஓகேங்களா? ஸோ என்ன வருங்க? வில் பி. ப்ரெசென்ட்ல இருந்தால் வில் பி வரும். அடுத்து பாருங்க, ஏதான் இஃப் இட் ரெயின்ட், அடிச்சிருந்தா. ஸோ நீங்கள் அடிச்சிருந்தான்னு சொல்லி பாஸ்டில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிறது வில்லோட பாஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? ரெயினோட பாஸ்டன்ஸ் ரெயின்டு. இது சொல்லி கொடுத்தேன்ல, மொடல் வேர்ப்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். வில்லோட பாஸ்டன்ஸ் என்ன? would. ஸோ ரெயினோட பாஸ்டன்ஸ் ரெயின் போட்ட மாதிரி வில்லோட பாஸ்டன்ஸ் would. ஸோ the match would be postponed. ஓகேயா? கிளியராக இருக்கா? ஓகே, அடுத்து இது ஒரு சென்டென்ஸ்க்கு எப்பயுமே இஃப் கிளாஸில் இந்த இஃப் இருக்கிறதுல ஒன்றா ப்ரெசென்ட்டில் இருக்கும், இல்லை பாஸ்டில் இருக்கும், இல்லைன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டில் ஐஎன்ஜி ஃபார்ம் வருமா? வராது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே, பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தாலே என்ன வரும்? ஹேவ் ஃபார்ம்ஸ் வரும். ஸோ ஹேவ்ல ப்ரெசென்ட்டுக்கு வந்து ஹேஸும் ஹேவும் எடுத்துப்போம். அப்போ பாஸ்ட்டுக்கு ஹேட் எடுத்துப்போமா? ஸோ கண்டிப்பாக ஹேட் வந்துச்சுனாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா இங்கே வரும் verb 3 ஃபார்ம் இருக்கும். இப்போ பர்ஃபெக்ட்னாலே 2 ஞாபகம் வச்சுக்கணுங்க. என்னென்ன? ஒன்று ஹேவ் verb இருக்கும், ஒன்று வந்து verb 3 ஃபார்மில் இருக்கும். ஸோ ஹேவ் வேர்ப்ஸில் ப்ரெசென்ட்டுக்கு தெரியும், இது பாஸ்ட்னால இப்படி. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம், அதாவது ஹேட் கூட verb 3 ஃபார்ம். ஹேட் ரெயின்டு, இது verb 1 ஃபார்ம். இதுவே verb 2 ஃபார்ம் ரெயின்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தானே verb 3 ஃபார்ம். ஸோ ரெயின்டோட verb 3 ஃபார்ம் வந்து அதே ரெயின்டு தான். ஸோ அப்படியே அந்த ரெயின்லேயே இருக்கும். ஸோ இஃப் இட் ஹேட் ரெயின்ட், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஹேட் ரெயின்ட் வந்துச்சுன்னா இங்கே ஒன்றும் இல்லைங்க, would have. ரொம்ப ஈஸி. ஹேட் கூட verb 3 ஃபார்மில் இருக்கும். இந்த தேர்ட் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இஃப் ஒன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கும். இதெல்லாம் வேர்ப் எப்படி இருக்குங்கிறது தான். மொத்த இங்கிலீஷே சப்ஜெக்டிவ் வேர்ப் வச்சு தாங்க, ஏன்னா அதை வச்சு தான் ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து வேர்பை பற்றி பேச போகிறோம். வேர்பு ப்ரெசென்ட்டில் இருக்கும், இல்லைன்னா பாஸ்டில் இருக்கும், இல்லைன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்னன்னு தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது 3ல் தான் இருக்கும். நீங்கள் ஏன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஹேட் கூட இருக்கிற verb 3 ஃபார்மில் இருக்கும். அவ்வளோதான். இப்படி வச்சுக்கோங்க. ஒன்றா ப்ரெசென்ட், இல்லைன்னா பாஸ்ட், இல்லைன்னா ஹேட் கூட verb 3 ஃபார்ம் இப்படி இருக்கும். இது 3 தான் இஃப்ல இருக்கிறதே. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா would haveங்கிறது வரும். என்ன வருங்க? would have. ஸோ ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த சைடு எப்படி இருக்கும்? will be வரும்.
இதுவே பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா would be வரும். இதுவே past perfect அதாவது had கூட verb 3 இருந்துச்சுன்னா would have வரும். அவ்வளோதாங்க. இதுதான் இது would have வரும். இது வந்து இதுவும் past perfect தானே. ஸோ இதுவும் வந்து would have கூட பக்கத்தில் இருக்கிறது வந்து verb 3 தான் இருக்கும். இந்த மாதிரி would have வருதுனாலே verb 3. இதுவும் verb 3 ஃபார்ம்ல தான் இருக்கும். இதுவும் verb 3 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கிளியர் தானே? ப்ரெசென்ட்னா will be, pastனா would be, அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதாவது ஹேட் கூட verb 3 ஃபார்மில் இருந்துச்சுன்னா இதுவும் வந்து verb 3 ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க. if she comes, இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். if she comes மெயினாக நம்ம என்ன பார்க்கணும், இங்கே இஃப் பக்கத்தில் இருக்கிற verb எந்த டென்ஸில் இருக்குன்னு. என்ன இதில் இருக்கு? கம்ஸ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த சைட் வர்றது எப்படி இருக்கும்? will வரும். ஸோ if she comes I will give her a chocolate. அவ்வளோதாங்க. சிம்பிளாக இதில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் அந்த கேட்சே. இது என்ன டென்ஸில் இருக்குங்கிறது தான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது. if they had comங்கிறது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ had கூட verb 3 ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த had கூட verb 3 ஃபார்மில் இருந்தால் இங்கே என்ன? would have கூட verb 3 ஃபார்மில் இருக்கணும். அதுதான் ரூலு. ஓகேங்களா? had கூட verb 3 ஃபார்மில் இருந்துச்சுன்னா would have கூட verb 3 ஃபார்மில் இருக்கணும். ஸோ I would have, இது வந்து தெரிஞ்சிருச்சு. had கூட verb 3 ஃபார்ம்னா ஸோ would have. verb 3 ஃபார்ம் கிவ்வோட verb 3 ஃபார்ம் என்ன? கிவ்வுக்கு verb 1 வந்து give, verb 2 gave, verb 3 given. ஸோ இங்கே givenங்கிறது வரும். given her a chocolate. அதெல்லாம் மற்ற சேம் தாங்க. ஈஸியா? இதுவே இந்த கம்முக்கு பதிலாக if she came. கேம்ங்கிறது என்னங்க? கம். கேம்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இங்கே கேம் வந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கும்? அது வுட்டாக மாறி இருக்கும். என்னவா மாறி இருக்கும்? வுட்டாக மாறி இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருக்கா? சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இஃப்னாலே ஃபஸ்ட்டு டென்ஸ் தான் பார்க்கணும். இஃப் பக்கத்தில் இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் வில் பி, பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் வுட் பி, ஹேட் கூட verb 3ல இருந்தால் இந்த சைடு would have கூட verb 3ல இருக்கும். சிம்பிள், வெரி வெரி ஈஸியாக நான் வந்து எல்லாத்தையும் பிரித்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் இப்போ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு will வச்சு ட்ரை பண்ணுங்கள். பாஸ்ட் டென்ஸ் வச்சு would வச்சு ட்ரை பண்ணுங்கள். had rained வச்சு would have, had கூட verb 3 ஃபார்ம், would have கூட verb 3 ஃபார்ம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களை கிளியர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? எனி டைம் நான் வந்து அவைலபிளாக இருப்பேன். அண்ட் இதோடு வந்து டே 18 கிளாஸ் முடிஞ்சதுங்க. டே 19 கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம டே 19 கிளாஸில் மீட் பண்ணுவோங்க. பாய்.